ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்திலிருந்து நம்மளுடைய சேமிப்பையும் செலவையும் நம்ம எப்படி டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் நான் பட்ஜெட் போட்டுட்டு அந்த பட்ஜெட்டை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இது வரைக்கும் பட்ஜெட் போடலை அப்படின்னா கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க. உங்கள் வருமானத்துக்கான பட்ஜெட் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட வருமானத்தை மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பட்ஜெட் பிளான் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நான் பட்ஜெட் பிளான் பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்துக்கான பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலவுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கான ஒதுக்கப்படக்கூடிய தொகைகள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் இதில் இது மாதிரி மென்ஷன் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா செலவு எவ்வளோ ஆணுச்சு, அதுக்கப்புறம் மீதம் ஆணுச்சா கூடுதல் கிடைச்சதா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மந்த்தும் ரிவ்யூ பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இதில் நம்ம எங்கே கூடுதலாக செலவாகுது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 4 காலம் கிரியேட் பண்ணி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் மிச்சப்படுத்த முடியுதா அல்லது கூடுதலாக செலவாகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்மளால் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பேங்க்லேருந்து பணம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, மாதத்தில் ஒரு நாள் மட்டும் பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நான் கேஷாக கையில் வச்சு தான் எல்லா செலவையும் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி மணி சேவிங் டிப்ஸில் சொல்லியிருந்திருப்பேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், அதாவது நம்ம கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மினிமம் பேலன்ஸ் மட்டும் தான் அதில் மெயின்டைன் பண்ணுவேன். அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 99% கேஷ் வச்சு தான் பண்ணுவேன். அதனால் இந்த மாதிரி ஒரு முறை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஏடிஎம் கார்டில் பண்ணும் பொழுது நம்ம கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம கொஞ்சம் கூடுதலாக செலவாகிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த டிப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்க அப்படிங்கிறதுலே மிகப்பெரிய சந்தோஷம். நிறைய பேர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது என்னுடைய சேமிப்புக்கான பணம். ஃபஸ்ட்டு நான் சேமிப்புக்கு பணத்தை தான் எடுத்து வைப்பேன். இப்போ என்னென்ன சேமிப்புகள் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய தடவை நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ சேமிப்புக்கான பணத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சிட்டு தான். கோல்டு சிட்டோட அமௌண்ட் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 நகை சீட்டு போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் 2000 போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2000 இதில் எடுத்து வச்சிடலாம். எப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்போ போய் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா நாங்கள் பே பண்ணிவிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம 2000 இதில் எடுத்து அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நான் 1000 ருபீஸ் பே பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நம்ம ஏன் 2 நகை சீட்டு போடணும், அதில் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதையுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தங்கத்துக்கான சேமிப்பை முதல்ல பண்ணிட்டோம். அடுத்த சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் நான் பிஎல்ஐ போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது. பிஎல்ஐ பற்றியும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்கள் பொண்ணோட பேர் நிதர்ஷனாவா அப்படின்னு. நானுமே ஆமான்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்களோட பொண்ணோட பேரும் நிதர்ஷனா தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ இதற்கான பணத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதற்கான பணமும் நம்ம எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, மீதம் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பிஎல்ஐயில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா, இதற்கான பணத்தை அதில் நம்ம வச்சுட்டு, இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு தெரியும், இதுதான் என்னுடைய சேமிப்புக்கான பேகு. இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை அப்படியே வச்சுருவேன். 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை போய் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா கட்டிடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கோல்டு சீட்டும் எப்போ நகை விலை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் பே பண்ணிவிடுவோம். இது இப்போ சேமிப்புக்கான பணம் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செலவுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அமௌண்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த என்னுடைய மாத செலவுகளுக்கான பணம். இந்த செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான கவர்ஸ் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க. லிங்க்குமே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு
ஜஸ்ட்டு 96 ருப்பீஸ்க்கு கிடச்சது 10 பீசஸ்ஸு. இந்த 10 பீஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் போன தடவை வந்து நான் இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்லேயே எழுதிறதே சரியாக தெரியல அப்படின்னு சொன்னதுனால, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்குமே அது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி எழுதிட்டேன். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராசரி, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, மொபைலு, பெட்ரோலு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜு, பால், என்வி, அப்புறம் மெடிக்கல், அதர்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்படி தனித்தனியாக ஒரு கவரை வந்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கான பணத்தை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4000 ருப்பீஸ் வந்து கிராசரிக்கு போட்டிருக்கிறேன். பட் நீங்கள் பார்க்குறவங்க கேட்கலாம், போன மாதம் வரைக்கும் 3500 போட்டிருந்தீங்க, இப்போ திடீர்னு 500 சேர்த்துருக்கீங்களே, எங்கேருந்து இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம எமர்ஜென்சிக்கான ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டிலருந்து போன மாதம் 4000 எடுத்து வச்சதில் சாரி 500 வந்து மீதமானுச்சு. அந்த 500 எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டேன். அதனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 4000 ருப்பீஸ் வந்து இப்போ இருக்கிற விலைவாசியில் அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதத்துலேருந்து 4000 ருப்பீஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து செலவுகள் கம்மியாகும் பொழுது இதில் இருக்கிற அமௌண்ட் வந்து சேமிப்பாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வெஜிடபிள் பார்த்திங்கன்னா 1600, ஃப்ரூட்ஸ்க்கு வந்து 1000 ருப்பீஸ் போட்டிருக்கேன். என்வி எக்குக்கு பார்த்திங்கன்னா 2000 போட்டிருக்கேன். இதுவுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வெறும் 400 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கேஸுக்கு அஸ்யூஷுவல் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எடுத்து தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதற்கான அமௌண்ட்டை வந்து நம்ம இதில் வச்சிடலாம். இதில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதில் வச்சு எப்படி மேடம் நீங்கள் வந்து செலவுகள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து இது மாதத்தில் ஒரு நாள் தான் நம்ம வந்து செலவு பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த செலவு போக மீத பணத்தை கொண்டு வந்து இதிலேயே நான் வந்து வச்சுருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு. ஃப்ரூட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1000 ருப்பீஸ் தான் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் வந்து இதையே வந்து திரும்ப திரும்ப காமிக்கல. இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா கவர்ஸ்லையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா, நம்ம வந்து கேஸுக்கு வந்து ஒரு மாதம் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, போன மாதம் எடுத்து வச்சது வந்து நம்மளுக்கு வந்து 500 இருக்குங்க. திரும்ப இந்த மாதம் வந்து கண்டிப்பாக நான் சிலிண்டர் வாங்கணும். அதனால் இந்த மாதத்துக்காக நான் 500 நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த மாதத்தில் வாங்கிடுவோம். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒருக்க வாங்குற மாதிரி தான் எங்களுக்கு வருது. மேக்ஸிமம் 60லேருந்து 70 நாள் வந்துடுது. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சிரமமாக தெரியல. இந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட்டுக்கான பணத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி கவர்ஸில் வந்து வைக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் நம்மளுடைய சேமிப்புகள் அப்படிங்கிறதும் சரி, செலவுகள் அப்படிங்கிறதும் சரி, நம்மளால் வந்து எளிதாக பண்ண முடியுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபரோ வியூவர்ஸ் வந்து கேட்குறது, இது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. இது வந்து நான் ரொம்ப வருஷமாக பழகிட்டதுனால எனக்கு இது பெரிய விஷயமா தெரியலை. புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதற்கான பணத்தை எடுக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சீட்டு வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி வந்து இந்த அமௌண்ட் இருக்கா, 6ஆம் தேதி 50 ரூபா எடுத்திருக்கேன், 7ஆம் தேதி 50 ரூபா, அப்புறம் 7ஆம் தேதி 350 ரூபா இப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி நோட் பண்ண நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. இந்த மாதிரியும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இதே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம செலவுகள் வந்து வாரம் பண்ணுறோன்னா, அந்த வாரத்துக்கான பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மீதி பணத்தை கொண்டு வந்து அதுக்குள்ளேயே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாவே அது மிகப்பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.